வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி விலாகில் வந்து நம்ம வெளியில் ரொம்ப மழை பெய்யுது, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் கை குழந்தைகளையும் எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெடிக்கலில் உள்ள டாக்டரோ நம்ம வந்து டக்குன்னு ரீச் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம கையில் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேராசிட்டமால் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒரு 3 நாளைக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம பேராசிட்டமால் யூஸ் பண்ணிவிட்டு அதிலே குறைஞ்சிரும். சப்போஸ் அதிலே குறையலைன்னா நம்ம அப்புறமா டாக்டர்கிட்ட போகலாம். ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே வெதுவெதுப்பான தண்ணீர் கொடுங்க. ஸோ கொதித்து ஆற வச்சுட்டு குடிக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அடிக்கடி நம்ம ஹீட் பண்ண தேவை இருக்காது. இதை வந்து அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குடிக்க கொடுக்கலாம். இது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். இருந்தாலும் இதை வந்து இந்த ரெய்னி சீசனில் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் டிப்ஸு. நம்ம வந்து டயப்பர் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டயப்பருக்கு நமக்கு நிறையவே செலவாகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கிளாத் டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் 1 வயசு வரைக்குமே சூப்பர் பாட்டம்ஸில் என்னோடய குழந்தைக்கு கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் தான் குட்டி சைஸ்க்கு கூட நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கொடுத்துருந்தாங்க. நான் அது வந்து பேபி கேர் ஃபுல்லாமே ஒரு 1500க்கு வாங்கியிருந்தேன். 1 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 500 ரூபாய்க்கே ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி இதில் வந்து லில் டோஸில் நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் என்னோடய குழந்தைக்கு இப்போ 2 வயசு ஆக போகுது. இப்போ வரைக்கும் நான் இந்த லில் டோஸோட கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு டயப்பரில் போடுற காசு வந்து ரொம்ப மிச்சமாகும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து 2 பீஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு கலர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளாத் வந்து உள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வெளியில் வந்து நான் இப்போ ஆரஞ்சு கலரில் வச்சுருந்தேன்ல, அதில் பவுச் மாதிரி இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ளே நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிடணும். இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு 2 தடவை யூரினேட் பண்ணுற அளவுக்கு இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நமக்கு வெளியில் தெரிஞ்சிரும் ஈரமாயிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்து இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு டெட்டாலில் போட்டு ஊற வச்சுட்டு சன்ட்ரை பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சிரும். ஸோ நம்ம அடிக்கடி டயப்பர்ஸ்க்கு வந்து காசு நம்ம செலவு பண்ண தேவையில்லை. இது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு எப்போயுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இது 2 வயசு வரைக்குமே கரெக்டாக இருந்தது. இன்னுமே நான் வந்து மாற்றலை. ஸோ 1 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை தூக்கி போட்டுடலாம். நைட் டைமில் நீங்கள் வந்து நார்மல் டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹக்கீஸு அது மாதிரி நம்ம வந்து பேம்பர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவுமே நான் சூப்பர் பாட்டம்ஸில் சொல்லியிருந்தேன்ல, பேபி செட் வாங்கியிருந்தேன்னு, அதில் கொடுத்துருந்தாங்க யூரின் மேட்டு. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த யூரின் ஷீட்டு. இதுதான் நமக்கு பகல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரேஷ் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு ரேஷஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ வாங்க அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 4 to 5 மணிக்கு ஒரு தடவை பால் குடிப்பாங்க இல்லையா, அந்த டைமில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு நம்ம அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் கவர் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டு வந்து நம்ம எப்போயுமே கையில் ஸ்டாக் வச்சுக்கிறணும். கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது, காலையில் எந்திரிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பனங்கற்கண்டு போட்டு நம்ம வந்து பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த தொண்டை கரகரப்பு, சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஃபீலிங்லாம் விட்டு கொஞ்சம் நமக்கு சூடு நமக்கே தெரியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாலோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து நீங்கள் என்ன இப்போ ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ என்ன கொடுக்குறீங்களோ இல்லை சத்து மாவு எது கொடுக்குறீங்களோ அதோடு சேர்த்து கூட இந்த இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். பனங்கற்கண்டு வந்து ஜீனிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு சளி பிடிக்காது. டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சளி பிடிச்சிருச்சு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஓமவல்லி இலை பெருசாக எடுத்துருக்கேன். அதோட வந்து 4
துளசி இலை எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கழுவிடணும். ஒரு 3 டைம்ஸாவது கழுவணும். ஏன்னா அதில் இருக்கிற தூசி இதெல்லாம் வந்து போயிடணும். அந்த மாதிரி போனதுக்கப்புறமா அதோடு நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க 7 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா லைட்டாக தட்டி அப்படியே உருட்டி கொடுத்துருங்க. சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். அப்படி இல்லை கொஞ்சம் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா இதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 1/4 டம்ளர் வர வரைக்கும் வத்த சுண்டை காய்ச்சிக்கங்க. அந்த சுண்டை காய்ச்சினதை வந்து ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கணும். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி நாட்டு மருந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 3 நாள் செஞ்சால் தான் அது கேட்கும். ஒரே நாள் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. இதோட ஒரே ஒரு கல்லுப்பு வந்து போட்டுட்டு நம்ம கொடுக்கலாம். பெரியவங்கன்னா அப்படியே இதை வந்து தட்டிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் சின்ன குழந்தைங்கன்னா இதை வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக வர்ற அளவுக்கு வத்த வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா சங்கில் வச்சு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு சரியாக போயிடும். இதுதான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. இது நான் குழந்தைக்கு கொடுக்க போகிறது. இதுவுமே நல்லா கேட்கும் உங்களுக்கு கை மருந்து. டெட்டால் வந்து உங்ககிட்ட எப்பயுமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க குளிக்கிற தண்ணியிலையோ அவங்க துணிகளை துவைச்சி அதை கொஞ்சம் நேரம் டெட்டாலில் ஊற வச்சு நம்ம போட்டோன்னா இந்த வைரஸ், ஃபங்கஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக துணியும் வந்து காயாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு டெட்டால் தான் ரொம்பவே கை கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் மழை காலத்தில் கொஞ்சம் குளிக்காமல் ஹாட் டவல் பாத் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.